மும்பையில் பள்ளிக்கு 10 நிமிடம் தாமதமாக வந்ததால் 100 தோப்புக்கரணம் போட வைத்த ஆசிரியையின் செயலால் மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஆசிரியை கொடுத்த தண்டனை 12 வயது சிறுமியின் உயிரை பறித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? பள்ளிகளில் மாணவ மாணவியர் கண்டிப்பு என்ற பெயரில் ஆசிரியர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் அவர்கள் உடல் மற்றும் மனதளவில் பாதிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வந்தன. இதனால் பள்ளிகளில் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாணவர்களை தொடாமல் வேறு விதங்களில் ஆசிரியர்கள் தண்டனை கொடுக்கும் சம்பவங்கள் தற்போது அரங்கேறி வருகின்றன. மும்பையில் அதுபோன்று தண்டனை பெற்ற ஒரு மாணவி பின்னர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மும்பையின் வசாய் பகுதியில் ஸ்ரீ அனுமந்த் வித்யா மந்திர் என்ற பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் காஜல் கவுட் என்ற 12 வயது மாணவி 6ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று காஜல் பள்ளிக்கு 10 நிமிடம் தாமதமாக வந்துள்ளார். அவருடன் சேர்ந்து மேலும் 4 மாணவர்கள் தாமதமாக வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வகுப்பு ஆசிரியை அவர்களை 100 முறை தோப்புக்கரணம் போடும்படி உத்தரவிட்டிருக்கிறார். மாணவ மாணவியர் ஏற்கனவே முதுகில் பெரிய அளவிலான புத்தகப் பையை சுமந்தபடி நின்றிருந்தனர். தோப்புக்கரணம் போடும்போது புத்தகப் பையை கழற்றக்கூடாது என்றும் ஆசிரியை உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் மாணவ மாணவியர் மிகுந்த சிரமப்பட்டு மூச்சு வாங்க தோப்புக்கரணம் போட்டுள்ளனர். இதில் மாணவி காஜலுக்கு மட்டும் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க தவித்துள்ளார். வகுப்பறைக்குள் சென்றது முதலே அவர் சோர்ந்து காணப்பட்டுள்ளார். அதன் பின் மாலை வீட்டுக்கு சென்ற அவர் தனது தாயிடம் முதுகு பகுதியில் கடுமையாக வலிப்பதாக தெரிவித்துள்ளார். அதோடு ஆசிரியை கொடுத்த தண்டனை குறித்தும் தெரிவித்துள்ளார். காஜலை அவரது தாயார் உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் அவரை மும்பையில் உள்ள JJ மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். அதனை கண்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் துடிதுடித்து போயினர். இச்சம்பவத்திற்கு காரணமான பள்ளி மீதும் ஆசிரியை மீதும் வழக்கு பதிவு செய்யாத வரை பள்ளியை திறக்கவிட மாட்டோம் என்று மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா எச்சரித்துள்ளது. உயிரிழந்த மாணவி ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கு இதுபோன்ற தண்டனை கொடுத்திருக்க கூடாது என கண்டித்ததோடு கட்சி நிர்வாகிகள் பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனது மகளை புத்தகப் பையை சுமந்தவாறே தோப்புக்கரணம் போடும்படி ஆசிரியை கட்டாயப்படுத்தியதாக மாணவியின் தாய் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் மாணவிக்கு கழுத்தில் ஏற்பட்ட கடுமையான வலி கீழ்நோக்கி முதுகு வரை பரவி நடக்க முடியாமல் தள்ளாடி இருக்கிறார். உடற்கூராய்வு அறிக்கையில் மாணவி மரணத்திற்கு ஆசிரியை கொடுத்த தண்டனைதான் காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் தவறை ஏற்றுக்கொள்வதாக சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.